கேஸ்ட்ரைட்டிஸ் வந்துருச்சு, என்ன பண்ணா அவாய்ட் பண்ணலாம் அப்படின்னா ஒரு 3-3-3 ரூல் வந்து உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். ஃபர்ஸ்ட் 3 என்னன்னு பார்த்தீங்கன்னா 3 hours ஒன்ஸ் ஏதாவது லைட்டாக சாப்பிடணும். லைட்டாக சாப்பிடணும்னா உடனே வந்து லைட்டாக பீஸாவோ பர்கரோ சாப்பிடக்கூடாது. ஹெல்த்தியாக வந்து பட்டர் மில்க் குடிக்கிறதோ இல்லை பழங்கள் சாப்பிட்றதோ இல்லை பயிர் வகைகளை வேக வச்சு சாப்பிட்றதோ இந்த மாதிரி ஒன்ஸ் நம்மளுக்கு ஒரு கேஸ்ட்ரைட்டிஸ் ஃபார்ம் ஆயிடுச்சுனாவே இந்த மாதிரி ஒரு 3 hours ஒன்ஸ் ஏதாவது மினிமலாக எடுத்துக்க முடியுமான்னு பாருங்க. ரெண்டாவது 3 விஷயங்களை நீங்கள் அவாய்ட் பண்ணணும். காலையில் எந்திரிச்ச உடனே வெறும் வயிற்றுல டீ காஃபி சாப்பிடக்கூடாது. ரெண்டாவது ஆயிலில் ஃப்ரை பண்ணக்கூடிய உணவுகளை முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணிடுங்க. மூணாவது ரொம்ப ஸ்பைசியாக இருக்கக்கூடிய விஷயங்களை வந்து கொஞ்சம் நாளைக்கு ஸ்டாப் பண்ணி வைங்க. அடுத்த 3 காம் ஆக்டிவிட்டிஸ், பாடியை வந்து கேஸ்ட்ரைட்டிஸை குறைக்கிறதுக்குள்ள விஷயங்கள். காலையில் எழுந்திரிச்ச உடனே கொஞ்சம் வெந்நீர் வச்சு சிப் பண்ணி குடிச்சிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் சாப்பிட வேண்டிய விஷயங்களை ஃபாலோ பண்ணுங்க. ரெண்டாவது ஏர்லி டின்னர் கொண்டு வர முடியுமான்னு பாருங்க. மூணாவது சாப்பிட்றதுக்கு முன்னாடி ரொம்ப டென்ஷனாவோ இல்லை ரொம்ப கோவமாவோ அறக்க பறக்க சாப்பிட்றது அதெல்லாம் இல்லாமல் காம ஒரு இடத்துல உட்காந்து பொறுமையாக உங்களுக்குன்னு ஒரு 5 நிமிஷம் ஓடுறதே அந்த சாப்பாடுக்காக தானேங்க. அப்போ அதை ஒரு 5 நிமிஷம் உட்காந்து என்ஜாய் பண்ணி சாப்பிடுங்க. அப்போதான் உடல்ல போய் அது கிராகிக்கூடிய சக்தி நல்லா டெவலப் ஆகும். ஸோ இந்த 3-3-3 ரூலை நீங்கள் ஃபாலோ பண்ணும்போதே உங்களுக்கு அந்த கேஸ்ட்ரைட்டிஸ் நல்லா படிப்படியாக குறைஞ்சு நல்லா உங்களுக்கு ரிலீஃப் கிடைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுங்க.